தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், டேரக்டர்ஸ் வரிசையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வரிசையில் நெல்சன் திலீப் குமார் பீஸ்ட் படத்தை டைரக்ட் பண்ண, தளபதி வச்சு டைரக்ட் பண்ண டேரக்டர் ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. எக்ஸில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. லெஜெண்டரி என்ட்ரி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஹிஸ்டாரிக் விக்ட்ரி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு ஆக்டர் விஜய் சார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து முடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை தளபதி விஜயை வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ் பண்ணி அந்த பர்டிகுலர் ட்விட்டர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல் சார் அண்ட் தென் ரஜினி சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற பட்சத்தில் ட்வீட் பண்ண மாட்டார், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. பட் அவர் ஒரு ஹியூமன் பீயிங்காக தளபதி எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேடைகளில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் ட்வீட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கமல் சார் அண்ட் ரஜினி சார் இவங்ககிட்ட வந்து விஷஸ் வருமா அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். டிவிக்கு வின் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்டில் ஒரு விஷயம் தோணும்ல, அது என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.